ஆனால் இந்த கூட்டத்தில் அறுதி பெரும்பான்மையாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்கள் பாதுகாப்பு பற்றிய எந்த விழிப்புணர்வும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆர்வ மிகுதியால் அவர்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு விஜய் இருக்கிற இடத்தை நோக்கி நகர்கிறார்கள். இதனால் ஏற்படுகிற நெரிசல் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இது போன்ற நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே தப்பா அங்க தப்பான்னு இல்ல, எங்க கூட்டம் வந்துட்டாலும் அந்த கூட்டங்களை எதிர்நோக்கி அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையும் கூட. இவ்வளவுதான் எதிர்பார்த்தேன் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா நான் எதிர்பார்க்கறத விட வந்துட்டாங்க அதனால உயிர் போச்சுன்னு சொல்றது ஒரு இதுக்கு காரணம் விஜய் கைது செய்யணும் இல்ல. அதெல்லாம் நான் அதுலலாம் எந்த கருத்து சொல்ல விரும்பல. தமிழக அரசியல் வரலாற்றில் இது மாதிரி ஒரு துயரமான சம்பவம், இவ்வளோ உயிர்கள் பலியான சம்பவம் இதுதான் முதல் முறை. கரூர் ஃபுல்லாக கரண்ட் ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனையே ஆச்சு. இந்த மரணத்தின் மூலம் நம்ம அரசியல் பேசுவதை விட உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். உயிரிழந்தோர் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிருக்கு போராடும் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும். அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் உள்ள மருத்துவமனைகளில் அவர்களை சேர்த்து தேவையான சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் தமிழ்நாடு அரசு இழப்பீடாக அறிவித்திருக்கிறது. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 50 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், காயமடைந்த அனைவருக்கும் சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்கும் தலா 5 லட்சம் இழப்பீட்டுத் தொகையாக வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த பெரும் துயரத்திற்கு யார் பொறுப்பு என்பதை விட உயிருக்கு போராடுகிறவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருப்பது நம் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கிறது. தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிற இந்த போர்க்கால நடவடிக்கை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடியதாக அமைந்திருப்பது வரவேற்புக்குரியது. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோருக்கும் கூட்டம் கூடுகிறது, லட்சக்கணக்கிலே கூடுகிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்தில் அறுதி பெரும்பான்மையாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்கள் பாதுகாப்பு பற்றிய எந்த விழிப்புணர்வும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆர்வ மிகுதியால் அவர்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு விஜய் இருக்கிற இடத்தை நோக்கி நகர்கிறார்கள். இதனால் ஏற்படுகிற நெரிசல் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இது போன்ற நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களின் பாதுகாப்பையும் கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப நேரம், இடம், உரையின் கால அளவு ஆகியவற்றை தீர்மானிக்க வேண்டும். ஒரு இடத்திற்கு செல்ல 1 மணி நேரம் தாமதமானால் மேலும் மேலும் அந்த இடத்தை நோக்கி மக்கள் கூடுகிற போது கடுமையான நெரிசலை அது இன்னும் உருவாக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது. எனவே தொடங்குகிற போதே உரிய நேரத்தில் தொடங்கினால் அடுத்தடுத்து திரண்டு வரக்கூடியவர்களை அந்த இடத்தில் குவிய விடாமல், ஒரே இடத்திலே குவிய விடாமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளில் இதுபோல லட்சக்கணக்கானவரை திரட்டி பேரணி நடத்தியிருக்கிறோம், மாநாடு நடத்தியிருக்கிறோம். நமக்குத்தான் தெரியும் எவ்வளவு மக்கள் வருகிறார்கள் என்று. காவல்துறையினருக்கு யூகத்தின் அடிப்படையிலே தீர்மானிக்க முடியாது. நாம் சொல்லுகிற அளவுக்கு ஏற்ப அவர்கள் இடத்தை ஒதுக்குவார்கள், பாதுகாப்பை தருவார்கள். இதுதான் கடந்த காலங்களில் நாம் அறிந்த ஒன்று. ஆகவே நம்மை நோக்கி வருகிறவர்கள் எத்தகைய சக்திகளாக இருக்கிறார்கள், எவ்வளவு துடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், எத்தனை லட்சம் பேர் இத்தனை மணி நேரத்தில் திரளுவார்கள், ஒரே இடத்தில் அவ்வளவு பேரை நீண்ட நேரம் தேங்க வைப்பது எவ்வளவு ஆபத்தானது, எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒரு கட்சி தலைவர் அதற்கான செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்பதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். இரவோடு இரவாக அவர் அங்கே போயிருப்பது மிகப்பெரிய அளவிலே ஆறுதலை அளிக்கிறது. அமைச்சர்கள் பலரும் இங்கே களத்தில் நிற்கிறார்கள், பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் வழங்குகிறார்கள். இந்த நடவடிக்கை பாராட்டுதலுக்குரியது. இப்போ ரொம்ப துயரத்தில் நாம் உறைந்து கிடக்கிற போது இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் என்று
குற்றம் சுமத்துவது, அந்த பாணியிலே பேசுவது என்பது ஏற்புடையதாக நான் கருதவில்லை. இதை விசாரிப்பதற்கு அருணா ஜெகதீசன் நீதியரசருடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன பிரச்சனைகள், இந்த பாதிப்புக்கு பின்னணி காரணங்கள் என்ன என்பது குறித்து அந்த ஆணையம் விரிவாக விசாரணை நடத்தும் என்று நான் நம்புகிறேன். அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பின்வரும் காலங்களில் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் காவல்துறையினர் சில நிபந்தனைகளை நமக்கு வழங்குகிறார்கள். அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் செயல்படுகிற போது ஓரளவுக்காவது பாதிப்புகள் நேராமல் தவிர்க்க முடியும். தொடக்கத்தில் நாங்களும் காவல்துறையினருக்கு எதிராக பேசியிருக்கிறோம். ஆனால் இதுபோன்ற பெரும் திரளை திரட்டுகிற போது காவல்துறையினருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது கட்டாயமானது என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆகவே இதில் பாதுகாப்பு வழங்குவதற்கு காவல்துறை தவறிவிட்டது என்று நாம் போகிற போக்கிலே சொல்லிவிட முடியாது. வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு, முகநூலில் ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார். அவர் மீண்டும் அந்த மக்களை சந்திக்க செல்வார் என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். கனத்த இதயத்தோடு கரூருக்கு சென்று கொண்டிருக்கிறோம். எதிர்பாராத சோக நிகழ்வு. மாலை வரை எல்லோருமே ஒரு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் மாலைக்கு பின்பு வந்த செய்திகள் எல்லாம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகளா இருந்தது. உயிரிழப்புகளே இருக்கக்கூடாது, இருந்தாலும் நாம் நேரம் போக போக எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருந்தது நமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. இப்பொழுதெல்லாம் நாம் செய்யக்கூடியது ஒன்று, அந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும். எந்த அளவிற்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்க வேண்டியதுதான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அங்கே உள்ள குடும்பங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ, என்ன ஆதரவு தேவைப்படுகிறதோ, என்ன மருத்துவ உதவி தேவைப்படுகிறதோ, குடும்பங்களுக்கு எந்த வகையில் உதவி தேவைப்படுகிறதோ அவற்றை அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் வந்திருக்கிறேன். இது நடந்திருக்கக்கூடாத ஒன்று. இன்னும் அரசாங்கமும் இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு இதை கையாண்டிருக்க வேண்டும். ஒரு கூட்டம் என்று வரும்பொழுது இவ்வளவு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது என்பது ஒன்று. இன்னொன்று, கூட்டம் நடக்கின்ற இடங்களில் ஒருவேளை விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி பேரிடர் எப்படி தயாராக இருக்கிறாங்களோ அப்படி இருக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. இன்னும் வருங்காலத்தில் தேர்தல் நெருங்க நிறைய கூட்டங்கள் நடைபெறும். இன்னும் அரசாங்கம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. இல்லை, இதில் விசாரணை நிச்சயமாக அரசாங்கம் நடத்தணும். இப்போ நாம் அப்படி நடந்ததா இப்படி நடந்ததா, அதனாலயா இதனாலயா, இந்த இடத்துனாலையா அந்த இடத்துனாலையா அப்படின்றது இப்போ நாம் அலச ஆறது அது ஒரு சென்சேஷனால தான் ஆகும். அதனால நாம் இப்போ சென்ஸோட மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நம்ம போவோம். அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும் பொழுது எதன் மீது தப்பு, எப்படி தப்பு, எந்த இடத்துல கொடுத்தது, இன்னும் வேற இடத்துல கொடுத்துருக்கலாமா, இல்லைன்னா உடனே அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைத்ததா, இது எல்லாம் விசாரணைகள் தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் உயிரிழப்புகள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. வருங்காலத்தில் இதை போல நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கு. இங்கே தப்பா அங்க தப்பான்ல, எங்க கூட்டம் வந்துட்டாலும் அந்த கூட்டங்களை எதிர்நோக்கி அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையும் கூட. அது நான் இவ்வளவுதான் எதிர்பார்த்தேன், இதெல்லாம் வரல அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா நான் எதிர்பார்க்கறத விட வந்துட்டாங்க அதனால உயிர் போச்சுன்னு சொல்றது ஒரு காரணமா இருக்க முடியாது இல்லையா? அதனால நான் மறுபடியும் சொல்றேன், இங்க தப்பு அங்க தப்பு அப்படின்றத விட நடந்தது தப்பு. இது ரொம்ப மனம் வேதனையானது. அதனால மன வேதனையை பகிர்ந்து கொள்ளும். இல்ல, நான் அதுல இந்த நேரத்துல அதுக்கு கருத்து சொல்ல விரும்பல. 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அரசு. இல்ல, அதான் அதுலலாம் நான் கருத்து சொல்ல விரும்பல. உயிரிழப்புகள் நடந்திருக்க கூடாது என்பதுதான் இதுக்கு காரணம். விஜயை கைது செய்யணும். இல்ல, அதுலலாம் எந்த கருத்து சொல்ல விரும்பல. மக்களோடு நாம் இருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால தான் சொன்னேன், சென்சேஷனலா இருக்கிறத விட இந்த நேரத்துல சென்ஸா இருக்கணும்ன்றது தான் சொன்னேன். தமிழக அரசை தொடர்பு கொண்டு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அதை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர் உடனே தனது இரங்கலையும் வருத்தத்தையும் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால இதுல அரசியல் ஆக்க நினைப்பதை விட அவசியம் என்ன என்று பார்க்க வேண்டும் என்பதை எனது கருத்து. அனைவருக்கும் வணக்கங்க. கரூருக்கு நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட அனைவரையும் நேரடியாக சந்திக்க இருக்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் இது மாதிரி ஒரு துயரமான சம்பவம், இவ்வளோ உயிர்கள் பலியான சம்பவம் இதுதான் முதல் முறை.
எல்லா உயிரை இழந்திருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அட்மிட் ஆகிருக்கிறவங்களையும் நேராக போய் பார்க்க போகிறோம். குறுகலான பாதையாக தான் தெரியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, அந்த இடம் அது இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு அந்த இடம் நிச்சயமாக பத்தாது. ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க என்பதே ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது. கரூர் ஃபுல்லாக கரண்ட் ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு. இது எல்லாமே இருக்குங்க. ஆனால் இது இந்த மரணத்தின் மூலம் நம்ம அரசியல் பேசுவதை விட உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். பட் இது தவறான ஒரு முன்னுதாரணம். இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நான் கேப்டன் கூடயே இருந்தவ 1990 எங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து எவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடோடு தான் கேப்டன் கூட நான் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் இறந்துருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நிச்சயம் இது எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு மொமெண்ட். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்தேன். நேற்றைக்கு இரவில் கரூரில் நடந்த சம்பவம் மிகவும் வருந்தத்தக்க சம்பவம். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, ஆனால் ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. அதில் பல பேர் தங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சரிடத்தை தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்து தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்ற சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து இது சம்பவமாக ஒரு விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கம் எல்லாம் வந்த பிறகு அதை பற்றி நம்ம ஃபர்தராக சொல்லணும். கரூரில் நடந்த உயரமான சம்பவம், இந்தியாவை வெளியிருக்கிற மாணவர்கள் உயரமான சம்பவம். குழந்தைகள் இருந்து போயிருக்கிறார்கள். இதுவரையிலும் 39 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒருவருடைய உயிர் விவசாயத்தில் இருக்கிறது. மிக ஒரு மோசமான ஒரு துயரமான ஒரு சம்பவம். இறந்தவர்களை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த சம்பவத்தை பொறுத்த இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இதுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நான் சொல்கிறேன். இந்த சம்பவத்தை பொறுத்தப்பட்டு உடனடியாக யாரையும் குறை சொல்வது என்பது தீர விசாரிக்க வேண்டும். அதனால் உச்சநீதிமன்றம் உடனடியாக சிட்டிங் பெஞ்ச் இது உடனடியாக விசாரிக்க வேண்டும். தமிழக பாரதிய ஜனதா கட்சி உயர்நீதிமன்றம் உடனடியாக இதை இன்றைக்கு இருக்கிற உயர்நீதிமன்றம் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். விசாரணை வேண்டும். காவல்துறையோட பாதுகாப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக விசாரிச்சு உடன் நடவடிக்கை. தமிழக அரசு பெரிய வழிகளை ஆறாத காயங்களையும் தமிழ் மண்ணில் உருவாக்கியுள்ளார். நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அவருடைய பிரச்சாரத்திற்காக அவர் வரும்போதெல்லாம் பக்குவப்படாத அவருடைய ரசிகர்கள் எது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை தமிழ்நாடு பார்த்து அது கரண்ட கம்பிகளா அல்லது வேலிகளா மரங்களா என்று எதையுமே பார்க்காமல் அது ஒரு ரசிகர் நடிகரை பார்க்கக்கூடிய அந்த வேகத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற நிலையில் அதை கட்டுக்கோப்பாக முறையாக வழிநடத்தியிருக்கிறார்கள். அது காவல்துறை சொன்ன பல்வேறு வழிமுறைகளில் பின்பற்றாத நிலையில் இப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பை இன்றைக்கு தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது. உடனடியாக இதற்காக நிவாரணப் பணிகளை மீட்புப் பணிகளை செய்வதற்காக அமைச்சர் முதலமைச்சரே நள்ளிரவில்
இழப்பீடு வழங்கி இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் நிகழாத வண்ணம் ஒரு நபர் கமிஷன் முன்னாள் நீதியரசர் அண்ணா ஜெகதீசன் தலைமையில் வரவேற்கத்தக்கது. இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காத அளவுக்கு அடிப்படை தேவைகள் மனிதர் கூட்டங்கள் முதலார்கள் ஆயிரக்கணக்கில் சேர்கிறார்கள் சொன்னால் அதற்கான அடிப்படை தேவைகளை முதல்ல நாம் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொரு அரசியல் கட்சி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு 4 மணி நேரம் வெயிலில் இருக்கும்போது அவர்களுக்கு குடிநீர் தேவை, அவர்களுக்கான உணவு தேவைகள், அவர்களுக்கான கழிவறைகள் இதெல்லாம் இல்லாத ஒரு நிலையில் போன்ற கூட்டங்களை ஏற்பாடு செய்வதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. இதையெல்லாம் தெளிவாக நம்முடைய அண்ணா ஜெகதீசன் அறிக்கை தெளிவாக பரிந்துரையாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். எதிர்காலங்களில் இது போன்ற துயர சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்காத வண்ணம் கடும் நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறார். இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதலை தெரிவித்திருக்கிறோம், ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கு மன அமைதியை வழங்குவதற்காக எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன்.